வெல்கம் டு மை சேனல் லேர்ன் எனிதிங். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எலக்ட்ரானிக்ஸில் ஒன்று மைக்ரோ ப்ராசர்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாங்க. மைக்ரோ ப்ராசர்னால் ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு ப்ராசஸான டிவைஸு. இதுலேயே 2 டைப்ஸ் இருக்குது, மைக்ரோ ப்ராசர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் 2 இருக்குது. இதில் வந்து மைக்ரோ ப்ராசர் மட்டும்தான் போட்டிருக்கோம். மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து போன வீடியோலேயே போட்டிருக்கோம், அதை போய் நம்ம சேனலில் போய் பார்த்துருங்க. இது ப்ராசஸ்னால் என்னென்னா, வேறு எதாவது பேட்ரி எதாவது கொடுத்திங்கன்னா, நான் இன்புட்டாக கொடுத்திங்கன்னா இது அவுட்புட்டாக தரும். ஒன்லி எல்லாமே எக்ஸ்டர்னலாக வாங்க வேண்டியதாக இருக்கும், இன்பில்டாக எதுவுமே தராது. மோஸ்ட்லி அது அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சிம்பிளான ப்ராஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும், ஈஸியாக ரிமூவபிள். அண்டு இப்போ கனெக்ட் பண்ணும்போது பேட்ரி எதாவது ஒயர் போயிடுச்சுன்னா அதை மட்டும் மாற்றிக்கலாம். அதில் வந்து இது ஒரு அட்வான்டேஜஸாக இருக்கும். நம்மளுக்கு ஈஸியாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது டிவைஸ் எதனா போச்சுன்னா. அதனால் மோஸ்ட்லி ஸ்மால் ப்ராஜெக்ட்டுக்கு மைக்ரோ ப்ராசர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்னால் அது கொஞ்சம் மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. அதில் இன்பில்டு இருக்கும். இதில் வந்து இன்பில்டாகவே இருக்காது, எதுவுமே எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ண வேண்டியது தான் இருக்கும். சர்க்யூட்டே இருக்காது, இல்லை சும்மா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேட்ரி கொடுத்தோன்னா அது லைட் எரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் மோஸ்ட்லியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா. மைக்ரோ ப்ராசர்னால் இதுதான். உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், மைக்ரோ ப்ராசர்னால் என்னன்ட்டு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுறேன், ரிப்ளேவும் பண்ணுவேன். இப்படி தான் இருக்கும் பார்க்க மைக்ரோ ப்ராசர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் தட்டி பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் போட யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வியூஸ் கொஞ்சம் போகுது. இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா வேறு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி